விஜயனுடைய வளர்ச்சி அதிமுகவை அதிகமாக பாதிக்கும்ன்றதில் கருத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படும், அதிமுகவுக்கு கூடுதலா பாதிப்பு ஏற்படும். ஏன்னா பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலையும் இந்த 2 தொகுதிகள்லையும் விஜய் போட்டிடுறதா தகவல்கள் வருது. அந்த தொகுதி எந்த அளவுக்கு அவருக்கு பாசிட்டிவா இருக்கும்? பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகம், திருச்சி கிழக்குலையும் மிக அதிகம். ஸோ அவர் மதம் சார்ந்த அரசியல் அவர் பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்களை மக்களா பார்க்காம எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும் பார்க்கறதுக்கு முட்டாளான்னு விஜய் கேட்கலாம். நியாயமான வார்த்தை. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அறிமுகமான முகங்கள் அப்படின்னு பெருசா நிறைய பேர் இல்ல. உங்கள் விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா மதுரை மனத்துல? 234 மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்ற விஜய், மேலூர் உசிலம்பட்டி ஜோளம் வந்தார்ல, தனி தொகுதி சேர்த்து உங்கள் விஜய்ன்னு சொன்னார்ல. அப்ப அர்த்தம் என்ன? ஓடுற ஓட்டி எனக்காக தான், நான் நிறுத்துற குப்புசாமிக்கோ ராமசாமிக்கோ இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. ஒரு வகையில் அதை நான் திமிரெலாம் சொல்ல மாட்டேன், அது நம்பிக்கைன்ற வடிவத்துக்கு கொண்டாந்துடலாம். ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே வந்து திமுக காரராக மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ரோம்ல இருந்தா ரோமாபுரிக்காரனா தான் இருக்கணும், அதெல்லாம் ரைட்டு தான். சேர்ந்த வேகத்துல போய் வீட்டுல இருக்கிற ரெட்டலையை வெல்டிங் வச்சு கேட்ல இருந்த ரெட்டலையை கட் பண்ணி எடுக்கிறது, ஜெயலலிதா படத்தை எடுத்துறது, அதனால வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு இருந்ததா கேள்விப்பட்டேன் நான். வீட்டுல கழட்டி இருக்கிற மாட்டி இருக்கிற போட்டோ ஜஸ்ட் லைக் நீங்க கலெக்ட் மாட்டீங்கன்னா அசூயைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அருவருப்பா இருக்கும், யோசிக்கிறதுக்கே ஒரு மாதிரி. நீங்க வச்சிருந்த இடத்துல இருந்து மாத்திரையில அப்ப உங்க மனசாட்சி என்ன சொல்லுது? குத்தலையா உறுத்தலையா? அதிமுகவில் கலைகள் எல்லாம் அகற்றப்பட்டது, இனிமேதான் வந்து அது வலுவாக வந்து செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. திருப்பி கலையா எடுத்துட்டு இருக்கேன்னு அதுல பயிர்களும் போகுதுங்கிறத காலம் தான் உணர்த்தணும். எடப்பாடி இன்னைக்கு தினகரன் விஷயத்துல அவருக்கு ஏற்பட்ட அந்த மனமாற்றம் இருக்குல்ல, இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா, எல்லோருக்கும் வந்திருந்தா இவ்வளவு நேரம் வெளியே போயிருக்க மாட்டேன். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் யாருமே வெளியே போயிருக்க மாட்டாங்கல்ல. நம்மளாம் ஒன்றா இருக்கணும் தானே, அவங்க எல்லாருமே அதுக்கு தானே காத்திருந்தாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் பட விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன். ஆனாலும் மறு ஆய்வுக்கு இன்னைக்கு போகிறதா இருந்தது. ஆனால் அந்த டீமில் யாரோ ஒருவருக்கு ஃபீவர், அதனால வந்து டேட்டை தள்ளி வச்சுட்டு விவாதிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமே இல்லை. அது அப்போ வந்து அது ஒரு விஷயமா? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு படத்தை பார்க்க போறாங்க, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் பார்க்க போறாங்க. வரப்போகுது, படம் நல்லா இருந்தா ஓட போகுது, இல்லாட்டி ஓட போகுது. அப்படி விவாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், மக்களுக்கெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை. படம் நல்லா இருந்தா நானும் தான் பார்க்க போறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்தா அது ஒரு விஷயமே இல்லையே. ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேல அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய கிட்டத்தட்ட அப்படியே வந்து திமுக காரராக மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க மூத்த பத்திரிகையாளராக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரோம்ல இருந்தா ரோமாபுரிக்காரனா தான் இருக்கணும், அதெல்லாம் ரைட்டு தான். சேர்ந்த வேகத்துல போய் வீட்டுல இருக்கிற ரெட்டலையை வெல்டிங் வச்சு கேட்ல இருந்த ரெட்டலையை கட் பண்ணி எடுக்கிறது, ஜெயலலிதா படத்தை எடுத்துறது, அதனால வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு இருந்ததா கேள்விப்பட்டேன் நான். படத்தை எடுக்கிறத எப்படி நம்ம ஜெயங்கொண்டம் அந்த பக்கம் பல எம்எல்ஏ ஒருத்தர் கண்ணீர் விட்டார் இல்லையா, அம்மா படத்தையாடா எடுக்க போறேன்னு என் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் கேட்கும்போது எனக்கே அரசியலே வேணான்னு பேட்டி கொடுத்தாரு ராஜேந்திரன், ஒரு எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ. அது மாதிரி ஒரு காட்சி ஓபிஎஸ் வீட்லேயே நடந்துச்சு. உள்ளுக்குள்ள அவ்வளோ தகராறு நடக்கலை. இப்படி படத்தை இவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுமான்னு கேட்டபோது திருப்பி எடுத்த இடத்திலேயே ஜெயலலிதா படத்தை வச்சதா கேள்விப்பட்டேன். ஏன்னா நடைமுறை வார்த்தையில் சொன்னால், இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த அம்மா போட்டதுப்பா அப்படின்னு நன்றி உணர்ச்சி உள்ள எந்த ஒரு அண்ணாதிமுகன்னு சொல்லுவாங்க, பதவியில் அனுபவிச்சவங்க. ஓபிஎஸ் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இன்னைக்கு அவர் வாழ்கிற வாழ்க்கைக்கு காரணம் அந்த அம்மா தான். அப்படி எடுத்துப்போம். எவ்வளோ சொத்து இருக்குனால நம்ம ஒன்றும் ஐடி இல்லை, அது அவங்க பார்த்துக்கிட்டு கணக்க. அதுக்கு முன்னாடி நான் பிச்சை எடுத்துகிட்டா இருந்தான்னு கேட்குறது அப்படிலாம் வாதத்துக்கு இல்லை. இன்றைக்கி அவர் வாழ்கிற வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், சொத்து சுகம் ஒரு வசதி அப்படின்னு. அப்படிப்பட்ட ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் தூக்கி போகிறது கூட சரிப்பா, சட்டையை கழட்டி போட்டேன், எடுத்து வைக்க மறந்துட்டேன்ட்டு போகலாம். வீட்டில் கழட்டி இருக்கிற மாட்டி இருக்கிற ஃபோட்டோவை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கலெக்டி மாட்டுறீங்கன்னா இந்த அசூயைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அருவருப்பாக இருக்கும், யோசிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதுதான் நமக்கு சங்கடமாக இருக்குது. தவிர ஜெயலலிதா படத்தை இருக்கிற இடம் பூரா ஜெயலலிதா படத்தை மாட்டணும் நமக்குன்னு ஆசையா? நீங்கள் வச்சிருந்த இடத்துலேருந்து மாத்திரையில அப்போ உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது? குத்தலையா உறுத்தலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. சரி, அப்படியே நீங்கள் ஜெயலலிதா படத்தை தூக்கி போட்டால் அப்படி ஒரு அரசியல் வாழ்க்கை தேவைதானான்னு ஒரு கேள்வி வரும்ல. பட் நான் திருப்பி முதல்ல சொன்னதான், ரோமாபுரியில் இருக்கிற வரைக்கும் ரோமாபுரிக்காரனாக தான் இருக்கணும், அடுத்து ஸ்டாலின் படத்தை தான் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனசாட்சி இடம் கொடுக்குது. அது குத்திக்கிட்டு இடம் கொடுக்குதா, ஒருத்திக்கிட்டு இடம் கொடுக்குதாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏற்றுக்கிட்டார்,
எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதிமுகவில் கலைகள் எல்லாம் அகற்றப்பட்டது, இனிமே தான் வந்து அது வலுவாக வந்து செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. அப்படி என்ன கலைகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை வெளியே போனவங்களை பற்றி அப்படிதான் அவங்களும் பேசுவாங்க. அவங்களும் என்ன அண்ணன் எடப்பாடியாரை 2வது முறையாக முதல்வராக்கும்னு கோஷம் போட்டுட்டு அப்புறம் ஒரு கசப்பு வந்து வெளியே போன பிறகு துரோகி எடப்பாடி, இந்த கட்சியை அழிக்க வந்த ஒரே சக்தி எடப்பாடின்னு சொல்றதையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வெளியே போனவங்களை பற்றி பேசுறது இதெல்லாம் புது வார்த்தை இல்லை. சரி, இப்படி கலையாக எடுத்துகிட்டு இருக்கேன்னு அதில் பயிர்களும் போகுதுங்கிறத காலம்தான் உணர்த்தணும் எடப்பாடிக்கு. இன்னைக்கு தினகரன் விஷயத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த மனமாற்றம் இருக்குல்ல, ஏன்னா அவர் ஏற்றுக்கலாம் தினகரன் என்டிஏக்கு வந்திருக்கவே முடியாது, வந்திருந்தாலும் இப்படி சகஜமாக இருக்க முடியாது. அப்போது ஒரு மனமாற்றம், ஒரு பாசிட்டிவான அப்ரோச் நான் சொல்கிறேன், அதிமுக பார்வையில் நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா, எல்லோருக்கும் வந்திருந்தா இவ்வளோ தூரம் வெளியே போயிருக்க மாட்டேன். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் யாருமே வெளியே போயிருக்க மாட்டாங்கல்ல. நம்மளாம் ஒன்றா இருக்கணும் தானே, அவங்க எல்லாருமே அதுக்கு தானே காத்திருந்தாங்க. அந்த பெருந்தன்மை அவருக்கு வராத போது எடப்பாடியின் மீதான விமர்சனத்தையும் தவிர்க்க முடியாது. அப்படி வெளியே போய் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்தவங்க மேலே எடப்பாடி காட்டுகிற அந்த கடுமையான வார்த்தைகளையும் தவிர்க்க முடியாது. நம்ம கடந்து போயிடலாம். கருத்து கணிப்புகள் மோஸ்ட்லி வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த எலெக்ஷன் தான் வந்து இபிஎஸ்க்கு லாஸ்ட் எலெக்ஷன், இதில் தோத்துட்டாருன்னா கட்சிக்குள்ள கலைபரங்கள் நடக்கும், கட்சி உடையும், வேற யாராவது ஒரு தலைவர் ஆனால் எடப்பாடி இந்த முறை தோல்வியை தழுவினால் அவருடைய ஆக்டிவான அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவரே ஒதுங்கிடுவார் நான் நம்புறேன், இல்லாட்டி ஒதுக்கப்படுவார். இன்னொரு தோல்வி அதிமுகவால் தாய்க்க முடியாது. அதிமுக 3ஆம் இடம் போயிருச்சுன்னு நான் இப்பவே சொல்ல விரும்பலை, ஏன்னா இன்னைக்கும் அது பெரிய கட்சி தான். ஆனால் எவ்வளோ காலத்துக்கு என்ன மாதிரி ஆட்கள் சொல்லிட்டே இருக்க முடியும்? இல்லாத சொல்ல முடியுமா? விஜயனுடைய வளர்ச்சி அதிமுகவை அதிகமாக பாதிக்கும்ன்றதுல கருத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படும், அதிமுகவுக்கு கூடுதலாக பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவர்கள் மீதான நம்பகத்தன்மை, பொதுமக்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண இல்லையா, பொதுமக்கள் வாக்களிச்சாதான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். கட்சி உறுப்பினர்கள், ரசிகர்கள், ஆதரவாளர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என்ன நடந்தாலும், நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு தான் ஆதரவிப்பாங்க. பொதுமக்கள் போடுற ஓட்டு தான் ஆட்சி கட்டில் ஒருத்தவங்களை அமர்த்தும், ஒருத்தவங்களை இறக்கும், அவங்க போட மறுக்கிறதுனால. அந்த பொதுமக்கள் அதிமுக மீது பார்க்குற பார்வை கடந்த 6 ஆண்டுகளில் மாறி இருக்கு. அந்த ஈர்ப்பு குறைஞ்சிருக்கு. என்ன இவங்க இப்படி இருக்காங்க, அந்த அம்மா போன பிறகு இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு அந்த நம்பகத்தன்மை குறைஞ்சதை தேர்தல் முடிவுகள் காமிச்சிக்கிட்டே வருது. நம்ம ஆதாரப்பூர்வமாக காட்டுது. வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது அவ்வளோ நல்ல செய்தி இல்லை. வரப்போகிற தேர்தலையும் அப்படி நடந்தால், இவர்கள் இன்னும் வாக்கு சதவீதத்தை குறைஞ்சா, விஜய்க்கான ஆதரவு கூடினால் அது இயல்பாகவே நடக்க தானே போகுது. 2ஆம் இடம் யாருன்னு தெரிய போகுது, நடந்த பிறகு பேசலாம். தொங்கு சட்டமன்றம் வரும்னு கூட கருத்துகள் இருக்கு. இருக்கிற வாய்ப்புகள் அது ஒன்று. பட் இப்பவே அதை சொல்றதுக்கு நமக்கு எதுவும் ஆதாரம் இல்லை. அப்படி எதுவும் இன்னும் நடந்துடல. கூட்டணிகள் இன்னும் கொஞ்சம் சில கசப்புகள் மீதம் இருக்கு 2 அணிலையும். 3 அணியில் என்ன சொல்ல போனால் விஜய்கிட்டே யாருக்கு இடம் கிடைக்குது, அவரு சின்ன சின்ன கட்சிகளோட பேசிட்டு தான் இருக்கிறார். என்டிஏவிலே சேர போறதெல்லாம் சொல்றார். இப்படி வதந்திகள் இன்னும் முடிவுக்கு வராம 100% கூட்டணிகள் முடிவாகாத சூழல்ல தொங்கு சட்டமன்றம் வருங்கிறதெல்லாம் நேரம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருப்போம். வேற வேலை இருந்தால் அடுத்ததை பேசுவோம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு 0.5% ஓட்டு இருக்கிற அந்த கட்சியை கூட அவர் சேர்த்துக்கிறாருன்னா அதை கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப அவங்க கிளியர் கட்டா இருக்காங்க டிஎம்கே. அதுதான் தேர்தல் வியூகம். ஆனால் போகிற போக்கில் 0.5% நீங்கள் அது எதை சொன்னீங்கன்னு தெரியல. ஒரு காலத்தில் 8.5% வாங்கின கட்சி 10% கூட சில நேரங்களில் வாங்கினாங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, குறைஞ்சிருக்கும், கணிசமாக குறைஞ்சிருக்கும். ஆனால் அரைங்கிறத தாண்டி இருப்பாங்கங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. அது சதவீதமே இல்லை. ஒரு தனிநபராக இப்போ வேல்முருகனுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னா ஸ்டாலின் கவலைப்படலை. வேல்முருகனும் தன் அணியை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு மெனக்கட்டுறார். கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த கூட்டணியுடைய தலைவருக்கு இந்த மனப்பான்மை தான் இருக்கணும். நாம் பலவீனமாயிடக்கூடாது, எதிராளி பலமாயிடக்கூடாது. இதுதானே போர் தந்திரம். அதை ஸ்டாலின் சரியாக செஞ்சுட்டு இருக்கிறார். விஜய் சொல்ற மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேனா, டிவிகே கூட வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு, மக்களோட நாங்கள் கூட்டணின்னு அவங்க ஒரு விஷயம் முன்னெடுக்கிறாங்க. இவங்க வந்து கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நிறைய கட்சிகளோட தான் கூட்டணினா எதுக்காக ராத்திரி நேரத்தில் போய் ஒருத்தரை போய் பார்த்தாரு விஜய், காங்கிரஸ் வருதா வரலையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு. மக்களோட தான் கூட்டணி. இந்த வதந்தி 4 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பத்திரிகைகளில் அடிபடுகிற செய்தி உண்மை அல்ல. நான் என்டிஏவில் சேருகிற எண்ணமே இல்லை. விஜய் ட்விட்டு போடுறதுக்கும் விஜய் சார்பாக அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் அறிக்கை விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் வெளியிடலை? எதுக்காக மௌனமாக இருக்கீங்க சொல்லுங்க. மக்களோட தானே கூட்டணி. இது வதந்தின்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? காங்கிரஸுக்காக என்ன முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணீங்களே ஏன்? ஸோ திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டிங்கிறது விஜய் தன்னுடைய நம்பிக்கையை காட்டுற ஒரு விஷயம். தன் முன்னால் கூட்டியிருக்கிற தன் கட்சிக்காரர்களுக்கு உற்சாகத்தை கூட்டுறதுக்காக சொல்கிற விஷயம்.
அது நிஜமாகிறது தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ம். இப்போதைக்கு விஜயனுடைய தன்னம்பிக்கையை பாராட்டலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். கூட்டணி இல்லை அப்படிங்கும்போது 234 வேட்பாளர்கள் எப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி போட போறாங்க அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வி இருக்கு. இன்னொன்று, பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் இந்த 2 தொகுதிகள்லையும் விஜய் போட்டிடுறதா தகவல்கள் வருது. ஸோ அந்த தொகுதி எந்த அளவுக்கு அவருக்கு பாசிட்டிவா இருக்கும்? இல்லை, அவர் நிற்கட்டும். நின்ன பிறகு எதிரணியில் யார் யார் நிற்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கணும். விஜயனுடைய இறுதி வடிவம் என்ன, அந்த கூட்டணியுடைய இறுதி, தாவேக்காவுடைய இறுதி வடிவம் என்ன, திமுகவுடைய இறுதி வடிவம் என்ன, திமுகவே நிற்குதா, காங்கிரஸ் மாதிரி தோழமை கட்சிகள் கொடுக்குறாங்களா, அதிமுக நிற்குதா, பிஜேபி நிற்குதா, இதையெல்லாம் பார்த்தா விஜயனுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படும் அல்லது வேற மாதிரி நம்ம யோசிக்க முடியும். இன்னும் அதெல்லாம் நடக்கலை. ப்ளஸ் அவர் இன்னும் தொகுதியவே சொல்லலை. அவ்வளோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் சொல்ல 2 தொகுதியில் நிற்கிறது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை, புது விஷயமும் இல்லை, அது தப்பும் இல்லை, சட்டம் அனுமதிக்குது. எங்கே நிற்கிறாருங்கிறத பொறுத்தும் மற்ற வேட்பாளர்களை பொறுத்தும் தான் நம்ம களத்தை கணிக்க முடியும் ஓரளவுக்கு. பெரம்பூரில் கிறிஸ்தவர்கள் அதிகம், திருச்சி கிழக்குலையும் மிக அதிகம். ஸோ அவர் மதம் சார்ந்த அரசியல் அவரும் பார்க்குறாரு. தமிழ்நாட்டு மக்களை மக்களாக பார்க்காம எல்லாரும் பார்க்க மாட்டான், நான் மட்டும் பார்க்குறதுக்கு முட்டாளான்னு விஜய் கேட்கலாம், நியாயமான வார்த்தை. ஆனால் விஜய் அப்படி பிம்பம் கட்டாதீங்க. அவர் மக்களை மக்களாக தான் பார்க்குறாருலாம் சொல்ல, அவரும் சராசரி அரசியல்வாதி தாங்கிறதுக்கு ஒருவேளை இந்த தொகுதியில் நின்னா அது ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். அப்ப விஜய் வந்து மாற்று அரசியல்வாதி இல்லையா? இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லுங்க. விஜய் வந்து அப்போ மாற்று அரசியல்வாதி இல்லைன்னு சொல்றீங்க? அப்படி நான் சொல்லாத வார்த்தையை என்கிட்ட சொல்றீங்க. நான் சொல்றது அப்படி தொகுதியை தேர்ந்தெடுத்து நிக்கிற போதே அவர் எதை நம்பி நிக்கிறாருங்கிறது தெரியுது. அவரும் சராசரி அரசியலை நல்லா செய்யறாரு, நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். மாற்று அரசியல் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. நீங்க எங்க போய் நிக்கணும்? எங்கேயும் நிக்கணும்ல ஒரு தலைவர். அதென்ன பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் ஏன்னா வெற்றி வாய்ப்பு எங்க அதிகம்னு பாக்குறார், எதனால அதிகம்னு பாக்குறாருங்கிற போது அவர் அரசியலை நல்லா செய்யறாருன்னு தான் நான் சொல்ல வந்தேன். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அறிமுகமான முகங்கள் அப்படின்னு பெருசா நிறைய பேர் இல்லை. அப்போ அருண்ராஜ் அவர்கள் வந்து திருச்செங்கோட்டில் போட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் புசி ஆனந்த் வந்து டி நகர்ல போட்டிடுறாங்க அப்படின்னலாம் தகவல் வரும்போது அந்த தெரிந்த முகங்கள், இப்ப ராஜ்மோகன், எக்மோர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தெரிந்த முகங்கள் வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த தெரியாத முகங்களுக்கும் வாக்கு சதவீதத்துக்கும் வந்து எப்படி சொல்றது, தெரியாத முகங்கள்னால வாக்கு சதவீதம் குறையுமா இல்ல விஜயை முன்னிறுத்தி ஓட் பண்ணுவாங்க? ஒரு தனிநபர் ஒரு தடவை ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு தெரியாத முகம் தான். அதனால அதை பலவீனம்னு ஒத்துக்குவானே தவிர அது ஒரு தகுதி குறைவா நான் பார்க்கல. வளருகிற கட்சிக்கு இருக்கிற சவாலும் பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். அதை தாண்டி அவர் நிற்க வச்சு ஏன் உங்கள் விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரா மதுரை மாநாட்டில்? 234 மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், மேலூர் உசிலம்பட்டி ஜோளம் வந்தார்ல, தனி தொகுதியும் சேர்த்து உங்கள் விஜய்ன்னு சொன்னார்ல. அப்போ அர்த்தம் என்ன? ஓடுற ஓட்டு எனக்காக தான், நான் நிறுத்துற குப்புசாமிக்கோ ராமசாமிக்கோ இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒரு வகையில். அதை நான் திமிரெலாம் சொல்ல மாட்டேன், அது நம்பிக்கைன்ற வடிவத்துக்கு கொண்டாந்துடலாம். ஸோ அதை பற்றி கவலைப்பட. அப்படி நிறுத்துகிற குப்புசாமியும் ராமசாமியும் இந்த 2 பெரும் திமிங்கலங்களுக்கு இடையில நீந்தி போக முடியுமா? களத்தில் அந்த 15 நாள் நிற்பாங்களா அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுவும் அவங்களுக்கு ஒரு பாடம் தான். முதல் தேர்தல், அதனால தனிச்சு நின்னாதான் தெரியும்னு நம்ம சொல்றோம். நம்ம புது கட்சிக்கு தங்க செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இல்லை. நாம நிறுத்துற வேட்பாளர் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறான், எந்த அளவுக்கு அந்த 15 நாள் ப்ரெஷரை தாங்கிக்கிட்டான் அப்படின்னு ஒரு தலைவரை விஜயும் தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே ஒருத்தன் முதுகுல போய் சவாரி ஏறிக்கிட்டு நல்லவன் கெட்டவன், எவன் பலவீனம் எவன் பலமானவன் தெரிஞ்சுக்க கூட நீங்க வாய்ப்பை கொடுத்துக்கிறேன்னா எப்படி அந்த கட்சி வளரும் இல்லையா? ஸோ அவர் என்ன சார், நீங்க அவ்வளோவெல்லாம் கவலைப்படாதீங்க, என்ன சார் 15 பேர் தான் சார் தெரிஞ்ச முகமா இருக்கு, மீதி 200 சில்லற இடமும் அப்படின்னு எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க? அது ஒரு வளர்கிற கட்சிக்கு இருக்கிற சவால். அந்த சவாலில் எவ்வளோ தூரம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்காக அந்த மாதிரி நபர்களும் ஒரு வாய்ப்புக்காக தானே காத்துட்டு இருப்பாங்க. ஒரு அடையாளத்தை வர்றதுக்கு தானே ஒருத்தனும் போராடுறான். அப்படி வர்றவங்களை நம்ம வரவேற்போமே. நின்று காட்டுறாங்களா ஜெயிக்கிறாங்களான்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். கரூர்ல வந்து மதியழகன் அவருக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அது வந்து ரொம்ப போட்டி வாய்ந்த தொகுதி. அதுல எப்படி இல்லை, எல்லா தொகுதியும் அவங்க ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. தனித்தனியாலாம் லிஸ்டே வராத போது அதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. முதல்ல எந்த வடிவத்தோட அவங்க நிக்கிறாங்க, நின்றுட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும். நான் திரும்ப சொல்றேன், அந்த கரூர்ல எதிர்த்து யார் நிக்கிறா? ஒரே ஒரு வலுவான வேட்பாளர் ரைட்டு, அந்த கட்சியின் பார்வையில் செந்தில் பாலாஜி நிக்கிறாருன்னா வலு குறைந்த வேட்பாளரா? ஒரு பேச்சு சொல்றேன். அந்த செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு மூவ் ஆக போறதா ஒரு தகவல் இருக்கு. சும்மா ஒருவேளை மூவ் ஆனா சும்மா மூவ் ஆக மாட்டார். இங்க தனக்கு ஈக்குவலான ஒரு ஆளை நிறுத்திட்டு தான் போவார்.
இதெல்லாம் இன்னும் முடிவாகாத போது அவர் இவர்னு வாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. பிஜேபியோட வாக்கு வங்கி இந்த முறை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இருக்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெண்டையுமே கணிக்க முடியாது, நிரூபிக்கவும் முடியாது. அவர்கள் தனியா இருந்தா நம்ம தேர்தலுக்கு முன்னாடி முடிஞ்ச பிறகு ஒரு 10 நாள்ல வாங்க நம்ம ஃப்ரீயா இப்ப எடுத்து பேசலாம் சேர்ந்து சொல்லலாம். நிக்கிறாங்க. கூட்டணி நிற்கிற போது யாருக்குமே அதை கிளைம் பண்ற உரிமையும் இல்லை, அதற்கான தகுதியும் இல்லை. இன்னைக்கு நிலைமைக்கு சீமான் மட்டும்தான் அதை கிளைம் பண்ண முடியும். ஓரளவுக்கு விஜய் ஒருவேளை எங்கேயும் சேராம சின்ன சின்ன கட்சிகளோட சேர்த்து ஒரு 200 இடம் குறைஞ்சபட்சம் நிற்கிற சொல்லலாம். சீமான் முழுமையாக அந்த தகுதியோட சொல்லலாம். வேற யாருக்கும் கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு, எங்க ஓட்டு அந்த 47ல் 22 எங்களுதெல்லாம் திரும்ப சொல்றேன், வேலை இல்லைன்னா உட்காந்து விவாதிக்கலாமே தவிர ஓகே. அதுல அர்த்தமே இல்லை, ஆதாரமும் இல்லை. இந்த முறை புதிய வாக்காளர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ யங்ஸ்டர் அப்படிங்கிறதுனால விஜய்க்கு தான் நிறைய ஓட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க தான் நிர்ணயம் செய்வாங்க யார் சிஎம்னு அப்படின்னு அவங்க கட்சி முதலமைச்சரை நிர்ணயம் செய்கிற அளவுக்கு புதிய வாக்காளருடைய எண்ணிக்கை இல்லை. எடுத்து பாருங்க, நான் ஏன் சொல்றேன்னு புரியும். மிக்க நன்றி. நன்றி.